அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறாரோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சொன்னாங்க முதன காலையில் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்லணும். அது பழைய பில்டிங் இருந்த சமயம் அன்று பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆழமான செய்திகளை நான் பேசி கொண்டிருந்தா அங்கே பின்னால் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இது மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க எழும்பி குதிச்சு ஹல்லேலூயா, எனக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த அளவு ஒரு எழுப்புதல் அந்த நாளில் நான் பார்த்துருந்தேன். ஹல்லேலூயா. இப்போ எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்குள்ள நாம் விரும்பல. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை வார்த்தைன்னு நீங்க பாக்குறீங்களோ? 2 வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புறேன். 1, அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீர்கள். 2வது, அவருக்கு சொந்த ஜனமா இருந்தா பரிசுத்த ஜாதியா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க முக்கியமா நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஏதோ இயேசுவின் சுவிசேஷம்னு சொல்றது, ஆமா சிலுவை கள்ளி மார்க்கம்னு நீங்க நினைச்சிடப்படாது. ஏன்னா அநேகர் அப்படி நினைக்கிறாங்க. மரண நேரத்தில் எங்களுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்றாங்கல்ல, இப்படி யாரோ ஒருத்தர் வேண்டிக் கொண்டு பரலோகத்துக்கு போற விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. அது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். நீங்கள் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல வந்தோம். அங்க என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடையும்படி எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினவர்னு வாசிக்கிறோம். 10:13-43 தானே. அதை வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? நீதிமான்களோ தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பரலோக ராஜ்யம் நீதிமான்களுடைய ராஜ்யம், அது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். அது சிலுவை கள்ளி ராஜ்யம் கிடையாது, மறந்துடப்படாது. அது பாவிகளாக எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்க யாரோ வேண்டி போடுற விஷயம் கிடையாது. இந்த நாட்களில் இந்த புரிதல் நமக்கு தேவை. நம்ம பாவிகளா வந்தோம், சிலுவை கள்ளர்களா வந்தோம். ஆனா பாவிகளாக சிலுவை கள்ளர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், மகா பரிசுத்த தேவனுக்கு அடிமைகளாக வேண்டும். அப்ப பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும், முடிவு நித்திய ஜீவன் சொல்லியிருக்கு. இந்த வரிசையெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆக தேவனுக்கேற்ற பரிசுத்தர்களா, ஏன்னா நீங்கள் லேவியர் 20:26 நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு, என்னுடையவர்களாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னுடையவர்கள், மை ஓன் பீப்புள். நீங்கள் 1 பேதுரு 1:15-16 என்ன சொல்லுது? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க. நாம் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்க என்று எழுதியிருக்கிறதே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என எபிரேயர் 9 வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அடிப்படை புரிஞ்சு நினைக்கிறேன். ஆமா, இது பரிசுத்த ஜாதியா நம்ம அழைச்சிருக்க. இப்போ பரிசுத்தம்னா என்னன்னு நம்ம விளங்கிக்கிட்டு நல்லது. பல காரியங்களை மற்றவங்க சொல்லுவாங்க, சொல்லட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக. அப்போ தேவன் இருக்கிறது மாதிரி இருக்கணுங்கிறத பார்த்துட்டோம்.
தேவன் பரிசுத்தர், அது மாதிரி பரிசுத்தரா இருக்கணும்னு பார்த்துட்டோம். பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? பூரண சற்குணம். ஹல்லேலூயா. குணத்துல பூரணம் தாங்க பரிசுத்தத்தினுடைய சரியான விளக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கணும். 9 குணம் படிக்கிறீங்கல்ல. பரிசுத்த ஆவியாகிய தேவன், யோவான் 4:24, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் போது இந்த குணங்கள் வருகிறது. சரிதானே? இந்த குணங்கள் வருதில்ல, வரணும் இல்ல? எல்லாருக்கும் உங்களுக்கு தெளிவா கேக்குதா? ஓகே. இல்லைன்னா வேற சிஸ்டம் வச்சிருக்கேன், பேக்ல பேட்டரி பேக்கப் சிஸ்டம் இருக்கு, கேக்குது இல்ல? ஓகே. எல்லாம் மழையெல்லாம் பெஞ்சிட்டா வேற வச்சிடுவேன். சரி, இப்ப என்னாச்சு? பரிசுத்தம்னா குணத்தை குறிக்கிறது. அப்ப ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ள வந்தா அப்ப ஆவியானவருடைய குணம் நமக்குள்ள வருது. சரிதானே? குணம் வரணும், குணம் வரணும். எபேசியர்கள் தான் நிருபத்தில் அது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து. அப்ப பரிசுத்தாவினால வருகிற கனியில அதுக்கு தன்மை எப்படி இருக்கணும்னா, அதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க கொஞ்சம் மெடிடேட் பண்ணி வீட்டில் படிங்க. படிக்கும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போது 5ஆம் அதிகாரத்துல எபேசியர் 5:8-9-10 தான் சொன்னேன். ஆவியின் கனி சகல நற்குணத்துல நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 23-24, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வரும்போது இந்த குணங்களும் இந்த தன்மை வர வேண்டும். வருகிறதான்னு பாத்துருங்க. ஹல்லேலூயா. ஒண்ணு புரியுங்க. ஏதோ பரிசுத்தாய் வந்தோடனே அந்நிய பாஷை பேசுவோம், கொஞ்சம் கை காலெல்லாம் உதறுவோம், தட்டுவோம், பாடுவோம், இப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. எல்லாம் நல்லதாங்க. ஹல்லேலூயா. வேண்டான்னு சொல்லல. ஆனா பரிசுத்த ஆவி வரும்போது என்ன வரணும்? அந்த ஆவிக்கேற்ற கனி வரணும், அந்த ஆவிக்கேற்ற குணம் வரணும். ஹல்லேலூயா. வந்துதான் வருதான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க இன்னும் பரிசுத்த மகதியின் அனுபவத்துக்குள்ள வரல. பேருக்கு தான் கை கால் உதறிட்டு போறீங்க. ஆமா, ஏன்னா அந்நிய பாஷை பேசுறதும் சத்தம் போடுறதும் மட்டும்தான் ஆவியின் பலம் நினைச்சிடக்கூடாது. அது ஒரு சைடு தான். ஆவியானவர் வரும்போது அந்த குணங்களை, தேவனுடைய குணங்களை, அந்த ஆவியின் கனிகளை நமக்குள்ளே கொடுக்கிறார். அந்த செயல்பாடு இருக்கிறதான்னு நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா உன்னிப்பா இருக்கணும். பரிசுத்தாய் பெற்ற பிறகு என் குணம், செயல், சிந்தை எல்லாம் எந்த ரீதியில மாறி இருக்குங்கிறது நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். ஏன் தெரியுமா? ரோமர் 12:2 என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. அப்ப புத்தி உள்ள ஆராதனை ஒண்ணு இருக்குல்ல, புத்தி இல்லாத ஆராதனை ஒண்ணு இருக்குல்ல, இருக்கா? இருக்கணும்ல. அதுதான் மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்றாங்க, இருதயம் எனக்கு விலகி இருக்குல்ல. பாட்டு பாடுறாலும் ஆராதனை நடத்தினாலும் நம்ம மனசு தேவனோட இணைக்கப்படுறோம்னா வேஸ்ட் தானே. நாங்கள் வார வழியிலெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். கத்தோலிக்க சபையில் பல விதமாக ஆராதனை தொழுகை நடக்குது, சிஎஸ்எஸ் சபையில் நடக்குது, பந்தேக்கோஸ்தே சபையில் நடக்குது, வேறு மார்க்கங்கள்லையும் தொழுகைகளையும் ஆராதனைகளும் வழிபாடுகளும் இருக்குல்ல. நமக்கு ஒரு கேள்வி இருக்கு, எந்த ஆராதனை எந்த தொழுகை தேவன் அங்கீகரிப்பார்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. இது இல்லாத எல்லா ஆராதனையும் வேஸ்ட் தான். இப்ப புரியும் நினைக்கிறேன். அப்ப நம்ம மனம் தேவனோட இணைக்கப்படணும்னா, அதான் ரோமர் 12:1 வாசிச்சிட்டோம்ல, உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு காணிக்கையா ஒப்பு கொடுத்துருக்கு. தேவ சமூகத்துல பூரணமா சமர்ப்பிச்சா அவர் தேவ ஆவியை நமக்குள்ள அனுப்புவார். எதை அனுப்புவார்? தேவ ஆவியை அனுப்புவார். யோவான் 14:15-16 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிங்க, நான் பிதாவின் இடத்திலிருந்து சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புவேன். அல்லேலூயா. அவர் என்ன செய்வாரு? சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவாரு அப்படின்னு சொல்றார். அப்போ தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது
இயேசுவின் வசனத்திலே நடக்க அர்ப்பணிக்கும் போது என்ன நடக்கிறது? தேவன் ஆவியா வந்து வாசம் பண்ணி அந்த ஆவியின் கனிகளை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஆவியின் கனிகளை கொடுக்கிறார், ஆவியின் சிந்தைகளை கொடுக்கிறார், தேவன் நீதி நியாயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அது மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள்னு சொல்லிட்டார். வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்லிட்டார். பரலோகத்தின் தேவன் அவருடைய நீதி நியாயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏசாயா சொல்றான், எங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்த குப்பையை போல இருக்குது, ஒண்ணுக்கும் உதவாது. அவர் பெரிய தீர்க்கதரிசி தானே ஏசாயா. அவரே சொல்றான், எங்க நீதி எல்லாம் ஒண்ணுக்கும் உதவாதப்பா, நீர் சொல்லி தந்தாதான் சரி, நீர் கற்று தந்தாதான் சரி என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! என்ன புரிஞ்சுங்க? தேவ சித்தத்துக்கு, அதுவும் இயேசுவின் வசனத்தின்படி வாழுவதற்கு, அதாவது சீசராவதற்கு. இங்க வார்த்தை மத்தேயு 28:19-20, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கணும், நான் கட்டளையிட்டவளை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணணும். யோவான் 4:1 இயேசு அநேகரை சீசராக்கி ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. ஆதி திருச்சபையில சீசர் பணிகிறார்கள். அந்த யோக்கிய வரைக்கும் சீசர்கள் தான் அழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் பேர் வந்தது. அப்ப இயேசுவின் வார்த்தைப்படி, இயேசுவின் மாதிரிப்படி வாழ்வதற்கு, அவருடைய சீசரா மாறுறதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் பரலோகத்தின் தேவன் ஆவியா உங்களுக்குள்ள வர முடியும். அல்ல, நான் பரிசுத்த ஆவியை பற்றி அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் டீட்டெயில்டாக பேசுவேன். இப்போ அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நீங்க கை அடிக்கிறதுனால, சத்தம் போடுறதுனால பரிசுத்தாய் வராதுங்க. நீங்கள் உங்க மனசை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், இருதயத்தை கழுவுவதற்கு சுத்தம் பண்ணதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய வசனத்தில் வர்றதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ஆவியை நமக்கு அனுப்புவார். ஏன்னா அவர் தான் அனுப்புறாரு. இது பிரசங்க மாதிரி தர்ற விஷயம் இல்லை, உருட்டுறதும் தள்ளி போடுறதும் விவகாரம் கிடையாதுங்க. அவர் அப்படித்தான் சொல்றாரு, நான் தான் அனுப்பணும். சரி, இப்படி நடக்கும்போது பரிசுத்த ஆவியை அனுப்புறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்யறாருன்னா, இப்ப ரோமர் 12:2 வரணும். அப்ப புத்தி உள்ள ஆராதனை என்னது? நம்ம காணிக்க ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய இதயம் தேவனோடு இணைக்கப்படணும். அப்ப தேவனோடு இணைக்கப்படணும்னா என்ன செய்யணும்? ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ பரலோக தேவனுடைய ஆவி வந்தா என்ன நடக்கும்? பரலோக தேவனுடைய சிந்தை வந்துரும், குணம் வந்துரும். அந்த சாயல் நமக்குள்ள வருமா வராதா? வரணுமா வேண்டாமா? வரணும். இப்போ எபேசியர் 2:2, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிறவின் ஆவிக்கேற்றபடி இந்த உலகத்துக்கு வழக்கத்துக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் நம்முடைய மனசு மாம்ச விரும்பினதை செய்து மாம்ச சோபத்தினாலே தேவனுடைய கோபாக்கிறேன் பிள்ளைகளா இருந்தோம். நல்ல கவனிங்க. இப்ப 2 ஆவி, ஒன்னு வந்து பரலோகத்திலிருந்து வர்றது, இன்னொன்னு ஆகாயம் வரைக்கும் செயலாற்றுகிற உலகத்தின் ஆவி, பிசாசின் ஆவி. அந்த ஆவி வந்தா உலக வழக்கத்துல நம்ம கொண்டு போயிடும், உலக வழக்கத்தை எல்லாம் காப்பி அடிச்சிடும், உலக வழக்கத்துக்கு அடிமைப்படுத்திடும். இப்ப புரியுதா 2 ஆவி? சரி, அதனாலதான் இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்ப சிந்திக்க கூடாது. பரலோகத்தில் இருந்த ஆவி வந்துட்டா அது தேவனுடைய ஆவி இல்லையா? அது பரலோக தேவனுக்கு பிரியமானது என்ன, நன்மையானது என்னன்னு பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவை மனநிலையை கொடுக்கணுமா? என்னது சொல்லுதிய? இல்லை பிரசங்க, சும்மா எல்லாம் பழசு மாதிரி தான் இருக்கும், அப்படியெல்லாம் சொல்லப்படாதுங்க. அந்த ஆவி வந்தால் அதுக்கேற்ற குணமும் கனியும் வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும்ல, அந்த குணத்தை கொடுக்கணும்ல. அதெல்லாம் இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவி இல்லைங்க. நம்ம இன்னும் பரிசுத்தாவியானவருக்கு அடங்கி நடக்கலைங்க. அது வந்து ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுறாங்களோ அவர்கள் தான் தேவனுடைய. இங்க வந்து வர அந்நிய பாஷை பேசிட்டு போறது கிடையாது. உங்களை விட நான் நிறைய அந்நிய பாஷை பேசுறேன். ஆவினால நடத்தப்படுறீங்களா? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் எழுதியிருக்க. அப்படிப்பட்ட குணம் தன்மை இருந்தாதான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உங்களுக்குள்ளே உருவாகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது சும்மா அதான் சொல்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா இடநாள் கூட்டுறதுக்கு வந்து போறதில்ல. உங்க ஆத்துமா உள்ளான மனுஷன் 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினால சோர்ந்து போறதில்ல. புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஆத்மாவுடைய குணம், மனத்தினுடைய குணம். எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன்.
அப்போ குணத்தில் தேவ குணம், தேவ சாயல், தேவ நீதி, தேவ தன்மை நமக்குள்ளே உருவாகிறது என்றால் நமக்குள்ளே பரிசுத்தம் உருவாகிறது, பரிசுத்தம் வளருகிறது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு இயேசுவின் பூரண அனுபவத்தை அடையும்படி அது வளர்ந்து கொண்டே செல்கிறது. நம்பர் 1. முதலாவது புரிஞ்சுட்டீங்க இல்லையா? 2வது, இது உள்ளான ரீதியில் ஏற்படக்கூடிய காரியங்களை குறிக்கிறது. அடுத்தது புறம்பானது. அதாவது நீதிமொழிகள் அந்த வசனம் எப்படி சொல்லுது? அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நல்ல இல்லை, சரிதானுங்களா? இது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு முகத்தில் உள்ள இருக்குதானுங்க வெளியே வரும். என்ன சொல்றீங்க நீங்க? என்னதான் கதை பேசினாலும் சரி, ஓகே. இப்படி உள்ள இருக்கிற அந்த அனுபவம் வெளியே வெளிப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரத்தை அதன் கனியினால் அறியலாம். சக்கை காய்ச்சிருந்தா பலா மரம், மாங்காய் காய்ச்சிருந்தா மாங்காய் மரம் இல்லையா? வாழை கொலை போட்டிருக்க மரத்தை பார்த்து பனைமரம்னு யாராவது சொல்லுவாங்களா? என்ன சொல்ல முடியாதுல்ல. அப்ப கனியினாலே வெளியே. அப்ப அடுத்தது புறம்பான பரிசுத்தம், புறம்பான ரீதியிலே பரிசுத்தம் நமக்குள்ளே வர வேண்டும். நம்முடைய உடைநடை, பேச்சு, செயல்பாடு, வாழ்வு முறை எல்லா விஷயத்திலும் ஒரு வேறுபாடு. தட் மீன்ஸ் நாம வாழக்கூடிய உலகத்தின் சூழ்நிலைக்கு முற்றிலும் எதிரான, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் வசனம் என்ன சொல்லுது? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சொந்த ஜனமா இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து. இந்த வார்த்தை புரியுது இல்லையா? அப்போ எபேசியர் 4:17, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் சொல்லியிருக்கல. மற்ற பிரஜாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஆவியே வேற, அது உலகத்தின் ஆவி. அவங்க சிந்தனை, அவங்க மரபு, அவங்க பழக்க வழக்கம், அவங்க பாரம்பரியம் அதெல்லாம் வேற. இப்ப நமக்கு புதிதான ஆவி உள்ளவர்களாகி இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அந்த மார்க்கத்திலே நடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன புரிஞ்சுங்க? மற்றவங்களுக்கு நமக்கும் உள்ளான ரீதியிலும் புறம்பான ரீதியிலும் மிக பெரிய மாற்றம் இருக்க வேண்டும், வேறுபாடு தெரிய வேண்டும். அதுதான் வேறுபாட்டு உபதேசம்னு சொல்லுது. புரியுதா? அப்படி இல்லாம நான் அதே மாதிரிதான் இருந்துகிட்டு நான் அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம். ஆவிக்குரிய சபை எந்த ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுதிய? ஒன்னு பரலோகத்திலிருந்து வந்த ஆவி, பரலோகத்தின் ஆவிக்குரிய சபையா, பூலோகத்தின் ஆவிக்குரிய சபையா? இல்லையா? யோசிக்கணும் இல்லையா? கனியில தான் பார்க்கணும். இப்படித்தானே சபையை சரிப்படுத்தணும். ஹல்லேலூயா. சரி, அப்ப வேறுபாடு அது பிலிப்பியர் 2:15 தான் இல்லையா? கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படி எல்லாவற்றையும் முறமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இப்படிதான் செய்யணுமோ? அப்படி இல்லையோ, அந்த சபையார் அப்படி இல்லையோ, ஆவி இல்லையோ, இது ஆவியோ, இப்படி எல்லாம் பேசப்படாது. பார்த்துக்க, ஒன்ன அழைச்ச ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர், அவருக்கு உகந்த பிள்ளையா நீ இருக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது மாதிரி கேட்டு அவருக்கு பின்னால போயிட வேண்டியதான். அந்த ஆவியானவர் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அதுல போக வேண்டியதான். அவர் வெளிப்படுத்தினதுதான் இயேசு அப்போஸ்தலன் சொல்லியிருக்கு. அதை பார்த்து அதுல அது நீ எங்க போறேன்னு அது எனக்கு காரியம் இல்லை. ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு, நான் இப்படிதான் நடப்பேன். அல்லேலூயா. முடிச்சு போச்சு இல்லையா? அந்த உறுதிப்பாடு தெளிவு இருக்க வேண்டும். இப்ப அது கிடையாது. அல்லேலூயா. நான் நேரா சொல்லட்டான், இப்ப அது கிடையாது. பெந்தெக்கோஸ்தே சபையில கூட இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஏதோ வெள்ளை கட்டணம்ங்கிறது மட்டும்தான் இப்போ வச்சிருக்காங்க. வெள்ளை நான் சொல்லி தானே ஆகணும், அதில் எரர்ஸ் இருக்கு. வெள்ளை கட்டணம்ங்கிற ஒன்று தான் வச்சிருக்காங்க. நான் படித்து பார்த்தேன், ஏசுநாதரோ அப்போஸ்தலரோ ஆதி திருச்சபையிலையோ வெள்ளை கட்டணம் உபதேசம் எங்கேயுமே நான் பார்க்கல. ஆனால் பரிசுத்தமாக உடையணும்னு உபதேசம் பண்ணியிருக்காங்க. அது ரூட் அங்கே இருக்கு. அதான் சொல்கிறேன். நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:5 ஜெயங்கொள்கிறவனவனும் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். எங்க? பரலோகத்தில். 3:18 சொல்லுது, நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கினான்? யார்கிட்ட? இயேசுநாதர்கிட்ட. போத்தீஸ்லயும் பார்த்தாஸ்லயும் இல்ல. அல்ல இல்லையோ? புரியான்னு நினைக்கிறேன். அது மகிமை, அது சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வசனம் தரித்துக் கொள்ளும்படி மனவாட்டி கழிக்கப்பட்டது 19:8. அது பரிசுத்தவானுடைய நீதிகள். சரியா? அதுக்கேற்ற மகிமை. அது ஒரு தனி சப்ஜெக்ட், போனா நேரம் போயிடும். அது பரலோகத்தில் கொடுக்குறது. பூலோகத்தில் அப்படி சொல்லலை. ஆனா இது சிம்பிள் அண்ட் ஹம்பிளா இருக்கட்டு ஒரு மாடலை நம்ம வச்சுக்கிட்டோம். நல்லது, இல்லை ஒன்றும் எதிர ஒன்றும் பேசலை. ஆனா அதுக்கு முன்னே நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பரிசுத்தமான உடையை அணிஞ்சிட்டு விலைக்கு வந்திருக்கணும். புரியும் நினைக்கிறேன். புரியுதா? இங்கதான் அந்த ப்ராப்ளம். ஆவியானவர் எனக்குள்ள பேசுற நான் சொல்லணும். நீங்க பரிசுத்தமா உடை அணிஞ்சிட்டு வெள்ளை அடிஞ்சா சந்தோஷம் தான். நான் சொல்லணும், நான் இந்த உடைகள் இதெல்லாம் பற்றி ரொம்ப எல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுறதா, எப்படி நான் சபைக்கு சொல்லணும் அப்படின்லாம் வசனங்கள் பார்ப்பேன். ஏன்னா ஆண்டவர் சில விஷயங்களை வெளிப்படுத்தும் போது, உதாரணமா மத்தேயு 5:28 ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று. ரோமர் 13:14 துர்ரட்சைக்கு ஏதுவாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தரித்துக் கொள்ளுங்கள். சரிதானே?
1 தீமோத்தேயு 2:10 தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி தகுதி ப்ராப்பர் எல்லாம் நான் பல டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறேன் எல்லாம் பார்க்குறேன். ஸோ இப்படி இருக்கு. அப்படி பார்த்தா உலகத்தில் உள்ள உடை நடை இப்போ அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கனால ஆவியானவர் அதை தர்றார். அது எப்படி சரியா இருக்கும்? நான் உண்மை சொல்லட்டா, கத்தோலிக்க சபையில் ஒரு ஃபாதர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் போட்டிருக்காரு இல்லையா ட்ரெஸ்ஸு, அதுதான் பைபிளில் இருக்கக்கூடிய ட்ரெஸ். அந்த கன்னியாஸ்திரி போட்டிருக்காங்க இல்லையா ட்ரெஸ்ஸு, அதுதான் பைபிளில் இருக்க ட்ரெஸ். நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா தூரப்படுங்க, இல்லை எனக்கு கிடையாது. எனக்கு ஆவியானவர் சொன்னார், ஆவி இல்லாத அவங்களே இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஆவி உள்ள கூட்டம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அல்ல இல்லையா? கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரிசுத்தம் சொல்லுது சீனின்னு பேப்பரில் எழுதி வாயில் போட்டு தின்னு விவகாரம் கிடையாது, அதுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது. நான் ஆண்டவர் அதை காட்டினார். எனக்கு ஒரு எனக்கு படிப்பிச்சதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமுங்க. ஒன்று நான் சொல்லிட்டேன், இது தான் இங்கே பைபிளில் இருக்குது. ஏன்னா அந்த ஏசுநாதர் அவருடைய அங்கி எப்படி இருந்தது, அவர் தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்த அங்கின்னு சொல்லியிருக்குல்ல, அது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமா என்ன சொல்லுது, நிலை அங்கி தரித்தவரை கண்டேன்னு சொல்லியிருக்குல்ல. அது மற்ற டிரான்ஸ்லேட்டரேஷன்ல பார்த்தீங்கன்னா கழுத்து முதல் பாதம் வரைக்கும் தொடுகிற அங்கின்னு எழுதியிருக்கு. புரியுதா? அங்கி. தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, நீ கார்ப்பு என்கிறவன் வசமாய் நான் வைத்து என்ன மேல் அங்கியை எடுத்து கொண்டு வா பவுல் சொல்றாரு. சரியா? அப்ப அவரு அங்கி அணிஞ்சிருக்கார். தொற்கால் அங்கிகளை தச்சு கொடுத்தா எழுதியிருக்கல. இந்த அங்கிங்கிற வேர்டு கழுத்து முதல் பாதம் வரை தொடுகிறதான உடை. ஆண்கள் என்ன பாஸ்டர் போட்டிருக்காரு, நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, என்ன போட்டிருக்கீங்கல்ல? ஆமா. அல்லது அங்கியா போடணும், அல்லனா ஜிப்பா வேஷ்டி. நானும் வேஷ்டி பேக்கில் வச்சிருக்கேன், அங்கே இருக்குது. எனக்கு இதை முடிச்சுட்டு உடனே பைக்கில் அடுத்தது ஓடணும், இறங்கி திருப்பியும் ட்ரெஸ் அங்கங்கே மாத்துக்கு சமயம் ஆயிரும். கொஞ்ச நேரம் யோசித்தேன், மாட்டிடுவோமா, சரி வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். நான் தான் நிறைய சூழ்நிலையில் மாறி நிற்கிறேன். ட்ரெல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன், ஜிப்பா வச்சிருக்கேன், வேஷ்டியில் தான் நிற்பேன். பல சந்தர்ப்பத்தில் அப்படிதான் சமயம் கிடச்சுன்னா எனக்கு ஃபுல்லாக இருந்துட்டேன்னா அப்படியே மாறிடுவேன். எனக்கு ஆண்டவர் படிச்சது அதை நான் விட முடியாதுல்ல. ஓகே, இது ஆண்களுக்கு ட்ரெஸ். நல்லா புரிஞ்சுக்க, கழுத்து முதல் பாதம் வரை தொடுகிற ட்ரெஸ் தான் பைபிள் சொல்லுது. அதை தான் நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியும். உலகத்தில் ஊரில் 1000 இருக்கு, அது எங்களுக்கு தெரியாது, அது ஒம்பாடு. எங்களுக்கு ஆண்டவர் சொல்ற, நாங்க சொல்லணும், நாங்க செய்யணும். சரிதானா? பொம்பளைங்களுக்கு அந்த மாதிரி தான் அங்கி தான் சொல்லியிருக்குங்க. ஆமா, அதை தான் நாங்க சொல்லணும், நாங்க செய்யணும். ஆம்பளைகளுக்கெல்லாம் முழுக்கையே, பொம்பளைகளுக்கு அரைக்கைங்கிறதெல்லாம் பரலோக அங்கீகரிக்காது, எல்லாம் நீங்க வச்சு உலகத்தில் உள்ளதானே. ஆமா, எங்களுக்கு கிருபாசனத்துல எல்லாம் முன்னால காவி கட்டியிருப்பாங்க, அந்த பெண்களும் காவி கட்டியிருப்பாங்க, அவங்க ஃபுல் கை ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. பிறகு கொஞ்சம் பேர் வெள்ளைக்கு மாறினாங்க, அரக்கை ஆக்கிட்டாங்க. அது எப்படி ஆக்குனீங்கன்னு நான் திட்டுவேன். இது என்னதான் இது, அப்படியே நீங்க மாறி இருக்கலாம்ல. ஸோ புரியுது இல்லையா நான் சொல்றது? பரிசுத்தங்கிறத நம்ம நுட்பமாய் ஆராய வேண்டிய ஒரு அவசியம். ஆகவே அந்த கன்னியாஸ்திரி ட்ரெஸ் அது ஆண்டவர் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணார், இதுதான் சரி. அவங்க, நான் ஒரு காரியம் கேட்கட்டா, அந்த கன்னியாஸ்திரிகளை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? அவைகளுக்கு ஆவி இல்லை, அவைய ரசிக்கப்படலை. நீங்கள் ரசிக்கப்பட்டவிய இல்லையா? ஆவி உள்ளவிய. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இதில் 1 கிலோமீட்டர் இந்த மெயின் ரோட்டில் நடந்துட்டு வந்திருக்க பார்ப்போம். உங்கள் ஆவி சம்மதிக்கிறத பார்ப்போமே, உங்கள் ஆவிக்கு வல்லமே பார்ப்போமே. உங்கள்கிட்ட பெலம் இருக்குன்னு தெரியவில்லை, என்னத்த பெலம் இருக்கு உங்கள்கிட்ட அப்படிலாம் சொல்லப்படாது. நான் ஒரு சவால், எனக்கு ஆண்டவர் படிப்பிச்சதை நான் சொல்லி ஆகணும். 23வது வயசு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்னுடைய உறவினர் வீட்டில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்போ 23 வயசுல வாலிபன் தானே. சரி, 4 மணிக்கு ரொம்ப ஹாட்டா இருந்து முன்னால ஒரு ரோடு இப்படி போகுது, கொஞ்சம் கூட வீடு அந்த ரோடோட சேர்ந்து இருக்கும். நான் வெளியே கொஞ்சம் காற்று கிடைக்கட்டு அப்படின்னு வெளியே பார்த்துட்டு இப்படியே ரோட்டை பார்த்துட்டு நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது அது சாயங்கால நேரம். அந்த பக்கத்தில் ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்குங்க. அதில் அந்த பிள்ளைகள் அந்த பிரைமரி ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு போகுது. ஒரு நிறைய பிள்ளைகள் போகுது. ஒரே ஒரு பிள்ளை, அது முஸ்லீம் கேர்ள், நல்லா கவனிக்கணும். என்ன கேர்ள்? முஸ்லீம் பொம்பளை. அது வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு. ஒரு 4ஆம் கிளாஸ் பிராயம், எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியல எப்படி பண்ணோன்னு, ஃபுல்லாக போட்டு தலையெல்லாம் ஸ்கார்ப் கட்டி இட்ஸ் ஓகே இப்படி போகுது. அதான் பைபிளில் சொல்லியிருக்குல்ல, ஸ்திரீகளுக்கு தலைமயிர் மகிமையாக இருக்கிறது சுவாபமே உங்களுக்கு சொல்லுகிறது இல்லையா? அதனால தான் தலையை மூட சொல்லியிருக்கு. ஏன்னா தலையை மூடுகிற ஸ்திரீ கணவரை தலைவரை கனம் பண்ணுறா, தலையை மூடாதவ கணவரை கனவீனம் பண்ணுறா. அதெல்லாம் பேசுகிற நேரம் போயிடும். சரி, இப்போ என்ன ஆச்சு? நான் அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் ஆண்டவருக்குள்ள வசனங்கள் நான் அப்போ 19 வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். வசனங்கள் ஆராயுதும் தேடுறதும் எப்போ பார்த்தாலும் நடக்கிற காலம். அப்போ இதை பார்த்தோன்னா என்னடா இது, இப்போ எங்க பைபிள்ல எல்லாம் முக்காடுங்கிற வார்த்தை இருக்கு, எங்க பைபிள்ல தான் ஸ்ரீ எச்சோடு பார்க்கப்படாது துருச்செய்து அவடால் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ண சொல்லி இருக்கு. இவங்களுக்கு இது எப்படி எனக்கு ஏன்னா நம்ம பரிசுத்த சந்ததி பாருங்க, பெரிய ராஜரிக கூட்டம்னு ஒரு எண்ணத்திலே வளர்ந்துடுறோம்ல. நம்ம மிஞ்சின ஆள் இல்லைன்னு நம்ம வளர்ந்த காலம் எனக்கு இப்போ தூக்கி வாரி போட்டு இப்போ பார்த்தா இப்போ நம்மோட மிச்சமாக இருக்கும் போல இருக்கு. இது எப்படி வந்தது? ஸோ நான் அதை அப்படியே கொஞ்ச நேரம் சிந்தனையோடு இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு குறிப்பிட்ட கிட்ட வந்தோடனே வேற ஒரு ஆம்பளை தன்னை பார்க்கறது அந்த பொம்பளை அந்த பிள்ளை பார்த்துட்டு
உடனே என்ன செஞ்சு தெரியுமா, இங்க போட்டதுல முக்காடு இதை இப்படி இழுத்து இங்க வர போட்டாச்சு. வெயில் தொங்குது, திரை எனக்கு தூக்கி வாரி போட்டு, அப்பா இப்படி இருக்கேன்னா ஜன்னல் ஓடி பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு. அந்த ரோடு ஸ்ட்ரைட்டா போகுது, எனக்கு கண்ணு தெரியற தூரம் வர பார்த்தா அது போட்டது எடுக்கவே இல்லை. அல்ல இல்லையா, யாரு பரலோகத்துக்கு போனோம்? இப்போ பரிசுத்தங்கிற அளவை வச்சு அளந்தா அளவுக்கு போல தானே ஸ்கேலு. யாருன்னு பாருங்க, எனக்கு தூக்கி வாரி போட்ட தெய்வமே, இது எப்படி அவியலுக்கு வந்தது எனக்கு தெரியணுமே. இந்த வயசுக்குள்ளே படிச்சு கொடுத்துருக்காவ. அவிய வேதம் என்னது? அப்ப அரபியில தான் இருக்கும், பிறதான் தமிழ் தர்ஜுமா வந்து தேடி பிடிச்சி அலைஞ்சி அந்த புத்தகத்தை வாங்கி என்ன இருக்கு எல்லாம் 2 தடவை விழா வாரியா படிச்சா பச்சை பச்சை எல்லாம் சொல்லி வச்சிருக்கு, எல்லாம் வசனம் கிளியரா இருக்கு. ஓ அதான் செய்றாங்க. நமக்கு சொன்னது நம்ம செய்ய மாட்டோம், அவங்க சொன்னது அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கணும், நம்ம எல்லாம் சிந்திக்கணும்ல. பரிசுத்தம்னா எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்படி உள்ளான ரீதியிலும் இப்போ ஏன்னா உலகத்தில் இப்போ 1000 ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் பேச முடியாது. உலகம் உங்கள்கிட்ட நிர்பந்திக்குது, எங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள போக முடியாது. பரிசுத்த சந்ததி இப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படிதான் எல்லா சூழ்நிலையில இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும். தாறுமாறான விட போதும்னு நினைக்கிறேன், ஓவர் வேண்டாம். சரி, அப்ப உள்ளம் பரம்பம் பரிசுத்தம் உள்ள ஒரு நிலை இருக்க வேண்டியது அவசியம். அது இல்லாம இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள், தாறுமாறு. அதாவது அது பிலிப்பியர் 1:11 தானே, கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்கு இல்லையா? இடறல், ஒருவன் இடறதுக்கு நான் காரணமா இருந்தா அவனுக்கு கழுத்துல எந்திர கல்லு கட்டி கடல்ல போடணும்னு ஆண்டவர் சொன்னார்ல. எஸ் எஸ் தட்ஸ் வேர்ட். ஓகே, அப்ப எவ்வளவு தூரம் நமக்கு பரிசுத்தம் இருக்கணும்? நாம பூரண பரிசுத்தர்கள் இல்ல, நாம பெருமை அடிச்சுட்டு இருக்கோமே தவிர நமக்கு அது கிடையாது. ஸோ இன்னொரு பயங்கரம் சொல்லுகிறேன். நான் ஒரு சபையில கர்த்தருடைய பந்தி 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு போயிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை பகலே இருக்கிறேன். அவ பாஸ்டர் அறிவு போட்டார். என்ன அறிவு போட்டார்னா, சாயங்காலம் வந்து கர்த்தருடைய பந்தி உண்டு, எல்லாரும் வெள்ள உடையில வரணும்னு சொன்னார். ஓகே, இது நார்மலா கேட்குதான், வெள்ள உடையில வரணும். நானும் சாயங்காலம் கர்த்தருடைய பந்திக்கு இருக்கிறேன். அங்க வெள்ளோட போட்டுட்டு வந்தாவ பலர் நகை போட்டு கொண்டு வந்தாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? சொல்லி ஆவணம் இல்ல. நான் கொஞ்ச நேரம் குழம்பி போனேன். என்னடா இது, நீங்க வந்து 1 பேதுரு 3:3-4 வசனத்துல மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து விலையுறந்த வஸ்திரங்கள் தரித்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமா இராம சாந்தமா அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு எழுதியிருக்குல்ல. 1 தீமோத்தேயு 2:9-10 இதே வார்த்தை அங்க வருது, இதே விஷயம் அங்க. நாணம், தெளிந்த புத்தி, பொண்ணு வெள்ளி வேண்டாம், தகுதி எல்லாம் பட்டியல் அங்க போட்டிருக்கு. டேய், நகை போடப்படாதுன்னு எழுதி இருக்குல்ல பச்சையா, வெள்ளை போடணும்னு எழுதல. அது நம்ம வச்சோம் நல்லது, அதை ஃபாலோ பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நகை போடப்படாதுன்னு எழுதி இருக்குங்க, அதை போதிக்கிறதுக்கு ஸ்தாபிக்கிறதுக்கு அந்த பிரசங்கியாருக்கு தைரியம் கிடையாது. இங்க போதிக்காத பாரம்பரியம் இருக்குல்ல, அதுல தைரியமா நிக்கிறாங்க. எனக்கு சபைக்கு லட்சணத்தை சொல்றேன். சரிதானா? முதல்ல செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தான் அடுத்த லெவலுக்கு வரணும். அப்பதான் அது பூரணத்துக்கு வரும். இல்லைன்னா அது தப்பா போயிடும். நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆத்மீக பலனை நமக்கு கொடுக்காது. அப்ப தேவனுடைய பரிசுத்த சந்ததி, எனக்கு சொந்த ஜனங்கிற அந்த ராயல்டி, அந்த கௌரவம், அந்த மரியாதை நம்மகிட்ட இருக்கானா? இல்ல. இல்லையா? ஏன்னா தொடக்கத்திலே இது சிலுவைகள்ல மார்க்கம்னு படிப்பிச்சுட்டாங்க. இன்னொரு சுவிசேஷம் சொல்றாங்க, என்னது? கிருபை சுவிசேஷமா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களில் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவன் வசனம் சொல்லுதுங்க. உண்மைதாங்க. பாவ மன்னிப்பு கிருபையினால இலவசமா தான் கிடைச்சு, ரட்சிப்பு இலவசமா தான் கிடைச்சு, பரலோகம் இலவசமா கிடைக்கும்னு சொல்லல. வெளிப்படுத்தல் 22:12 இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதானே பலன் கொடுப்பேன். அப்ப இந்த கள்ளமார்க்க கள்ளிகளுக்கு நிலைமை என்ன ஆகும்? 2 கொரிந்தியர் 5:10 சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவ நியாயசனத்துக்கு முன்பு நிற்கணும். எப்படி என்ன நடக்கும்? அப்ப கிரியை கருப்ப பலன் கொடுத்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? நமக்கு கிரியை எவ்வளவு ஆண்டவர் கணக்கெடுப்பார். அவருடைய பரிசுத்தத்தின் ரேஞ்சுக்கு கணக்கெடுத்தா நம்ம கிரியை என்ன எங்க இருக்கும், நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? இதுதான் இப்ப பிரச்சனை. அப்ப கிருபை சுவிசேஷம், அதாவது அப்படியே ஒரு கள்ள போதனை இருக்கு. கிருபை ஒரு ரசிக்கப்பட்டா ரசிப்பு போவாது அப்படின்னா ஆதாம் ஏவாளை படைச்சாரு, நல்லா தான் இருந்தான். பாவம் செஞ்ச பிறகு எல்லாம் கலந்துட்டான் இல்ல, போகப்படாதுல்ல. ஏசுநாதரோடு ஒரு யூதாஸ் இருந்தான், அவன் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான், பிறகு எல்லாத்தையும் கலந்து நான்கு கொண்டு செத்தான் இல்ல. கூட இருந்தவனுக்கு கள்ள பிசாசு. இதெல்லாம் கேட்காத, கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், பாவம் மன்னிப்பு இருந்தார், இனி பாவம் செய்யாது சொன்னார் ஆண்டவர். இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. அப்ப பரிசுத்தமாகுது. இந்த அடிப்படையெல்லாம் இன்னைக்கு தகர்ந்து கள்ளத்தனமான போதனைகள் சபைகளுக்குள்ள வந்து கள்ளத்தனமான ஆவியம் வந்துருது. அதான் விஷயம். நீங்க நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இங்க வர்றது அந்நிய பாஷை பேசணும்னு பரிசுத்தாவின்னு நினைச்சிடாத. ஆவியின் கனிகளை பாரு. பிசாசு அந்நிய பாஷை பேசுறத நாங்க நேரா கேட்டு தரையில விழுந்து உருண்டு புரண்டு ஓடி போச்சு. அல்லேலூயா. அதனால குறி சொல்லுது அது அப்போஸ்தலர் 16 ஆமா, குறி சொல்லுகிற ஆவியோட ஒருத்தி இருந்தா. பவுலையும் சீலாவையும் பார்த்து அவ உண்மையான செய்தியை சொல்லி பல நாள் ஏமாத்தினா, பிறகு விரட்டுறாங்க, ஓடி போச்சு. அல்லேலூயா.
அதனால இதெல்லாம் நல்லதான். தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணப்படாது, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதா சொல்லணும். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொல்லி இருக்கிற அடிப்படையை தாண்டி சொல்லப்படாது. அவர் பரலோகம் முக்கியம்னு சொன்னா நீ பூலோகம் முக்கியம்னு பேசினா அது பிசாசின் ஆவிதானே, அது உலகத்திலிருந்து வந்த ஆவிதானே. பரலோகத்திலிருந்து ஆவி வந்தா பரலோகத்துக்கு அறுத்த வெளிப்பாடு சொல்லும். மற்ற காரியங்கள் அவசியத்துக்கு அறுப்ப ஏதாவது நம்ம தேவை, அவ்வளவுதான். அது ஒரு லிமிட்டட், அதே பொக்கிட்டு இருக்காது. அதை வச்சு நீங்க மனசிலாக்கணும். ஒன்னும் சொல்றேன், சின்ன சாம்பிள் சொல்றேன். நான் நாங்குநேரி பக்கமா எங்கே ஒரு சுவிசேஷ பணிக்கு போனேன். அங்கே ஒரு வீட்டு கூட்டம், நாங்க சிலர் போயிருந்தோம். அங்கே ஒரு கூட்டம் இருக்கு, நீங்க வாங்க பிரசங்கம் பண்ணோம். ஸோ கூட்டு போனேன், காரில் போனோம். ஸோ முதலாவது நான் தான் பிரசங்கம் பண்ணேன். பரலோக ராஜ்யம்னா என்னது, தேவன் படைச்சு சாபம் வந்து அது இல்லாம போய் நமக்கு ஆண்டவர் புதிய ராஜ்யத்தை உண்டு பண்ணுகிறார், புதிய மகிமையை தருவார். அவ்வளோ அழகான, யாரும் சொல்லாச்சு, இதுதான் நான் சொல்லணும், சொல்லியாச்சு. அடுத்தது அங்கே வேற ஒரு பிரசங்கர் வந்திருந்தாரு. அவரு ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசிட்டு அவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா, அங்கே அந்த ஒரு வாலிப பிள்ளை இருந்து அந்த வாலிப பிள்ளை பார்த்து உனக்கு சீக்கிரமா அரசாங்கத்தில் உயர்ந்த வேலை கிடைக்க போறதுன்னு சொன்னாரு. ரைட்டு. அப்புறம் அந்த வீட்டுக்காரர் இருந்தார். அந்த வீட்டுக்காரனை பார்த்து பாளையங்கோட்டை ஜங்ஷன்ல பல கோடி ரூபாய்க்கு உனக்கு ஒரு வீடு தர போறாருன்னு சொன்னாரு. அடுத்து அங்க ஒரு பாட்டி இருந்து அந்த பாட்டியை பார்த்து ஆண்டவர் 5 பவுன்ல உனக்கு ஒரு நெக்லஸ் தர போறாருன்னு சொன்னாரு. தீந்தா கள்ள பிசாசு, தீந்தா கள்ள பிசாசு. ஒவ்வொருத்தன் இடுப்புல தாயத்தை கட்டிட்டு வந்து குறி சொல்றான். நாங்க கண்டுபிடிச்சோம். சரியா, உங்களுக்கு தெரியாதுல்ல, இடுப்புல தாயத்து. கேரளாவில் ஒரு இடத்துல பிரசங்கத்துக்கு போனேன், ஐபிசி சபை முடிச்சிடுச்சு. நாங்க பாஸ்டர் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவர் ஒரு சம்பவத்தினார். பாஸ்டர் கேட்டியெல்லாம் இன்னைக்கு சபையில் மலையாளத்தில் அவட சம்சாரிச்சது. ஓகே, இன்னத்த சாகச்சரியம் எங்கே இன்னுள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா, பக்கத்துல ஒரு பொம்பளை ஊழியம், தீர்க்க தரிசனம், வழிபாடு, பயங்கர ஆளு கூட்டம், பறவு அப்படியே போயிட்டு இருந்தா திடீர்னு அவளுக்கு சைலண்ட் அட்டாக். என்னது சைலண்ட் அட்டாக்னா, நெஞ்சு வலியே வராம ஹார்ட் அட்டாக்ல செத்து போறாங்கல்ல, வலி வந்து சாவுறது, வலி வாரம், இது சைலண்ட் அட்டாக் செத்து போச்சு. அதை அடக்கம் பண்றதுக்கு இந்த பக்கத்தில் உள்ள பொம்பளை எல்லாம் வந்தாங்க. வந்து குளிப்பாட்ட போனா இடுப்புல 18 தாயத்து கட்டியிருக்கான். கொள்ளாமா இல்லையா? இப்ப குறி எங்கேருந்து வரை தெரியுதா? அதனால குறி மட்டும் கேட்டுட்டு ஓடாத, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க, அவர் உண்ட பேச போறாரு. அல்ல இல்லையா? ஏகப்பட்ட குழப்பம். சரி, இதெல்லாம் அசுத்தாவினுடைய தந்திரங்கள். அது கள்ளத்தனமான போதனையை சொல்லி உடனே ஏதோ ஆண்டவரோட இருக்க மாதிரி நினைச்சுக்கிடுது. அற்புதம் செய்யறது நல்லதுதான். அது மற்ற 7:21 படிச்சா பிதாவின் சித்தப்படி செய்யாம என்ன ஆராதிப்பான், கர்த்தாவே கர்த்தாவேன்னு, அப்புறம் அற்புதம் செய்தோம் அதிசயம் செய்தோம் அப்படின்னா கள்ள பயவில்லைன்னு சொல்லுவேன், சொல்லி இருக்கு இல்லையா? சரி, அப்ப தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே உண்டாகணும். இந்த பரிசுத்தம் உண்டாவதற்கு நான் சில விஷயம் சொன்னேன். இன்னொரு விஷயம் முன்னால வருது. அது எப்படி வருதுன்னா, அது மத்தேயு 6:20-21 சொல்லுது, பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ உங்கள் பொக்கிஷம் அங்கே நல்ல மனசுல வை. இது பரலோகம். பரலோகங்கிறது பரிசுத்தமான இடம், பரிசுத்த தேவன் இருக்கிற இடம், பரிசுத்தமான சூழல். பூலோகம்னா எப்படி இருக்கு, அதை தேவன் சபிச்சிட்டார். ஆதியாகமம் 3:16-19 படிச்சா பூமி உன்னமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். யோபு சொல்லுகிறார், வானங்களும் அவருடைய பார்வைக்கு சுத்தமானவள் அல்ல, அசுத்தமாகிவிட்டது, அது சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாயிட்டது. அதனாலதான் இவ்வளவு கொடுமையும், சூரியனுக்குள்ளே நடப்பதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தேன். பெரிய கொடுமையா இருக்கிறது. அப்ப கொடுமையும் அசுத்தமும் துன்மார்க்கம் நிறைஞ்சு உலகம் மாறிட்டு, இப்போ இந்த உலகத்தை ஆசீர்வாதம்னு மனசுல வச்சா, இதுதான் இந்த அசுத்தம் உண்டாகிற அடிப்படை. எனக்கு ஆண்டவர் சொன்ன பேசுகிறேன், இந்த உலகம் சாபம் அசுத்தம், இதை நம்ம மனசுல வச்சா, மனசுலன்னா என்னது, பூமிக்கு உரிய ஆசீர்வாதம், அங்கே இருப்பாய், பூமி கலர் அடிக்கிற மாதிரி நீங்க ரொம்ப பேசுறதும் செய்யறதும் செஞ்சா இந்த உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாம் உள்ள வந்துருமா? அல்ல இல்ல, ஒரு வார்த்தை உண்டல்ல, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அப்படி பேதுருவில் ஒரு வசனம் வரும், முன்னால அது வரும். அப்ப உலகத்தின் அசுத்தங்கள், உலகம் சாபத்தில் இருக்கு, அது அசுத்தம், மண்ணில் இருந்துட்டு மண்ணில் வைக்கணும், இங்க ஒன்னையும் தொட முடியாது இல்லையா? அப்போ இந்த உலகத்தை நீங்க ஆசீர்வாதம்னு கொண்டாடுனா, மனசுல வச்சா இந்த உலகத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களும் உங்களுக்குள்ள வரும். நீங்க பாருங்க, இப்போ பிரசங்கி மாதிரி பாருங்க, இந்த உலக ரீதியில ஆசீர்வாதம் சொல்லு பிரசங்கி மாதிரி ஆட்டம் போடுறவன் எல்லாம் காமிச்சு பாத்தீங்கன்னா சீக்கிரமா பல ரீதியிலான தீமையில விழுறாங்க. பாத்தீங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, உள்ள இருக்கிறது உலகத்தின் ஆவி, அது உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடும். அதே நேரம் பரலோகத்தில் இருந்து ஆவி பெற்று வேறுபட்டு அப்படி வாழுகிறவர்கள் இதெல்லாம் ஜெயித்து கடந்து போயிடுவார்கள். அல்ல இல்லையா?
நீ எவ்வளவு தூரம் உலக ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அந்த எண்ணம் சபையில் உங்கள் எண்ணம் வருதோ அவ்வளவு தூரம் உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாம் உங்களை தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமாய் பின்தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கைப்பற்றி விடும். எந்த அளவு உங்கள் மனசை பரலோகத்திலே வச்சு பழகி பாருங்க, தானாகவே ஓடி போயிடும், எல்லாம் போயிடும், நிற்காது. ஆனால் மனசில் உள்ள இருக்கிறது பரலோகம், அங்கே அசுத்தமானது ஒன்றும் அங்கே இருக்க முடியாது. அப்போ இதுதான் அடிப்படை. அதனால தான் ஆண்டவர் சொல்வார் முதலா மத்தேயு 4:17, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். மரலோகத்துக்கு நேராக மனசை திருப்பு. இதுவரை பூலோகத்துக்கு நேரம் தானே சுற்றி நடந்த, கண்ணை உருட்டுனேன். இனி பரலோகத்துக்கு நேராக மனசை திருப்பினேன்னா தான் பரலோக ஆவி வரும். அப்போ பரலோக ஆவி வரணும்னா இன்னொரு அடிப்படை என்னன்னு சொன்னால், அது உலகத்தின் உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார பண்ணுவாருங்கிற செய்திகளை கேட்டு சபைக்கு வந்து கூட்டத்துக்கு வந்து அவி ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் சரிதான், அவர்களுக்குள்ள பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி வராது. புரியுதானே சொல்லுது? தொடக்கமே பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை சொல்லியாக்கம் கூட்டி கொண்டு வச்சிருக்கு, உலக ஆசீர்வாதத்தை சொல்லியாக்கம் கூட்டி கொண்டு வச்சிருக்கு. மனசில் இருக்கிறதெல்லாம் உலகத்தின் ஆவி தானே வரும். மனசை பரலோகத்தில் வச்சாதான் பரலோக ஆவி வரும். அதனால தான் முதலாவது பரலோகம், தேவராஜ்யம். உலகம் நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த வேறுபாட்டின உபதேசம் எல்லாம் சொல்லி ஞானஸ்நானங்கிறது ஒரு கழுவப்படுகிற அனுபவம். என்ன அனுபவம்? சும்மா தண்ணியில் முக்கத்தோட நான் ஞானஸ்நானம் பிரசங்கம் பண்ணுறேன், நிலைய சூழ்நிலை நிற்கிறேன், சும்மா தண்ணியில் முஞ்சி எழும்பு விஷயம் கிடையாது பாருங்க. அது ஒரு கழுவப்படுகிற அனுபவம், பரலோகத்துக்கு ஒப்பு கொடுக்குற அனுபவம், சீஷராகிற அனுபவம், பழைய அனுபவங்களை விட்டு இது ஒரு நல்ல புரிதலோடு அறிவோடு செய்யணும். நீங்கள் அப்படி செய்து பாருங்க, வேற ஆவி உள்ள வராது. இப்போ ஞானஸ்நானம் எடுத்திருக்கு, வேற ஆவி இறங்கியிருக்கு. ஒரு சபையில் பிரச்சனை, பக்கத்தில் பயங்கர சத்தம் போடுவாங்க, போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் கொடுத்து பெரிய ப்ராப்ளம். அப்போ எனக்கு கொஞ்சம் தெரியும் அந்த இடம். அப்போ நான் போனேன், அந்த பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ண, ஒரு தனியார் சபை தான், அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம போல ஊழியக்காரன் தானே, அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போய் அவரை கூப்பிட்டு வாங்க பாஸ்டர்னு ஒரு பாயில் உட்காந்து பேசணும். அப்போ எனக்கு அந்த ஊழியம் ரொம்ப தெரியாது, ஆனாலும் ஒரு ஊழியத்தின் அடிப்படை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எனக்கு நிறைய படிச்சிருக்கிறதுனால 2 கேள்வி கேட்டேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாஸ்டர் உங்கள் சபையில் ஞான ஸ்நானம் எடுத்த விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது வெகு சிலர் தான் இருக்கு, அவன் நான் ஈஸியாக கொடுக்க மாட்டேன், சீசராக்கி கொடுப்பேன், அப்படி கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டார். சரி, சந்தோஷம். சரி, பரிசுத்த ஆவி கேட்கப்படாது தான் கேட்டேன். ஏன்னா சத்தம் போடுவாங்கல்ல, பரிசுத்த ஆவி பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஏறக்குறைய எல்லாருமே பரிசுத்த ஆவி பெற்று அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறாரு. எனக்கு தூக்கி வாரிப்பட்டு நான் சொன்னேன், பாஸ்டர் பரிசுத்த ஆவி வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய சீஷத்துவ உபதேசம்லாம் சொல்லுதியா இல்லையா? இந்த உபதேசத்தை கேட்க மனசு இல்லாமல் இருக்கா வேணா அந்த ஆவியை குறித்து நீங்கள் சந்தேகப்படணும் பாஸ்டர். வேற என்ன சொல்லுது? நான் நாகரிகமாக தான் பேசினேன், சரியா? இது வேற ஆவின்னு சொல்லியிருக்கணும், நான் அப்படி சொல்லலை. அந்த ஆவியை குறித்து நீங்கள் சந்தேகப்படணும்னு சொன்னேன், இவ்வளவுதான் சொன்னேன். அவருக்கு மனசு கஷ்டம் ஆயிட்டு அவர் சொல்லார், எனக்கு இங்கே பெரிய பிரச்சனையாக கிடக்கு, எனக்கு வக்கீலை பார்க்கணும், அங்கே பார்க்கணும்னு எழும்பி வீட்டுக்குள்ளே போயிட்டார். நான் என்னடா இது, அவருக்கு உதவி செய்கிறதுக்கு நான் போயிருக்கேன். நான் கொஞ்ச நேரம் பார்த்தா வரவே இல்லை, அப்புறம் எழும்பி வந்தேன். நடந்து என்ன தெரியுமா, பூட்டிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வேற இடத்துல போனார். அங்கே போன இடத்துல இதே பிரச்சனை, பெரிய கேஸ் ஆகி பிறகு எப்படியோ கொஞ்சம் பண வசதி எல்லாம் எல்லாம் அடைச்சி பூட்டி கிளாஸ் போட்டு ஏசி போட்டு ஆராதனை. இங்கே போட்டு சத்தம் வெளியே கேட்கப்படும், உள்ளங்காய் வச்சு. எதுக்கு சொல்லுகிறேன்? பரிசுத்த ஆவி பெற்றா ஏசு சொன்ன உபதேசங்களை அது ஏன் வாசிக்க மாட்டேங்குது? அல்ல நான் சபையில் பந்தய சபையில் கூட அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி உண்டு. நான் நாட்டையர் பாறேன், சர்வலோகாதிபா நமஸ்காரம் எழுதினா நாட்டையர்க்க பாறேன். சிஎஸ்சி சபையில் 4 பைபிள் ரீடிங், பழைய ஏற்பாட்டில் 2, புதிய ஏற்பாட்டில் 2. ஏசு சொன்ன 10 வசனம் வாசிப்பாவை நாங்கள்லாம் எழும்பி நிற்கணும், எழும்பி நின்று வாசிக்கணும். சங்கீதம் வாசிக்கிறது மாறி இல்லை, அவர் வாசிப்பார், நாங்கள் கேட்கணும். அப்புறம் நிருபத்தில் யார்கிட்டயாவது கொடுப்பாங்க, 10 வசனம் வாசிப்பாங்க. நான் கேட்கணும், இந்த பரலோகத்தில் ஆவி பெற்ற கூட்டங்களில் இயேசு வசனம் வாசிக்கதே கிடையாது, அப்போஸ் நடபடி வாசிக்கதே கிடையாது. நான் திரும்பி உங்களுக்கு என்ன பயமா, உங்களுக்கு இதில் சந்தோஷம் இல்லையா? நம்ம இயேசுநாதர் தானே நமக்கு முக்கியம், இது வேற ஆவியா? ஏன்னா இயேசு சொல்வார், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வர்ற ஆவி வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், நான் சொன்னவைகளை உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. யோவான் 14:26, 15:26 அந்த வசனங்கள்ல இருக்கிறது. சரி, அப்போ இது ஏன் பாஸ்டர் இது திருத்தணும், ஏதாவது திருத்துங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவது உண்டு. சரி, அப்போ எதுக்கு புரியணும்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, கனிகள் கிடையாது, அப்புறம் சண்டைகள். நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 தானே 21 வரை அந்த வசனம் படித்தாச்சுன்னா மாம்சத்தின் கிரியைகள்னு நீண்ட பட்டியல் இருக்குது. இப்போ எல்லா சபைகளிலும் அந்த பட்டியல் இருக்குது, சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இல்லையா? அன்பே கிடையாது. இப்படிப்பட்ட காரியம் தான் இருக்குது. அந்நிய பாஷை ஒரு பக்கம், கனிகள் இப்படி இருக்குது. ஆகவே இந்த காரியத்தை குறித்து நமக்கு என்ன வேணும்? விழிப்பு வேணும். தேவனை கேட்ட பரிசுத்தம். 30 வரையும் கூட்டத்துக்கு போன அப்புறம் அங்கே ஒன்றும் ஏற்ற இல்லைன்னா சங்கடம் வந்துடப்படாது. அவர் சொல்லாரு, பரலோகத்துக்குரிய கனியே இல்லையே உனக்கிட்ட, அந்த தன்மையே உனக்கிட்ட வரையிலையே, நம்ம 1000 நியாயம் சொல்லிடுவோம். அவர் சொல்லாரு, இதுதானே நான் உனக்கு தந்த வேதம்,
அப்போஸ்தலர். அப்ப அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த அனுபவங்களை இந்த ஆவி ஏற்றுக்கொள்ளல. அப்ப அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த ஆவி வேற. நியாயம் எல்லாம் நிறைய பேசியிருக்காவ. அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த ஆவி வேறையா, இயேசுக்குள்ள இருந்த ஆவி வேறையா, உங்களுக்குள்ள இருந்த ஆவி வேறையான்னு நாங்க கேள்வி கேட்போம். ஊழியர் கூட்டத்திலே கேட்டுருவோம். அல்ல இல்லையா? அப்போ அந்த இப்படி எல்லாம் நம்ம பாருங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சூழல மகா சிக்கலா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்கு. எது சரி தப்புன்னு பலவேளை. ஏன்னா பிசாசு பைபிள்ல இருந்தே வசனத்தை எடுத்து பேசிடுறான். இயேசுநாதர்கிட்ட பேசின மாதிரி இங்க இருந்த தாளகுதின்னு எழுதி இருக்குங்கிறான். எங்க தாளகுதின்னு எழுதியிருக்கு? வழிகளில் பாதுகாப்பார்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த காரியத்தை குறித்த ஒரு விழிப்பு இருந்தா தான் ஆண்டவரே எங்களை சரிப்படுத்தும், எங்களை சீர்படுத்தும், எங்களை புதுப்பியும், எங்களை ஒழுங்குபடுத்தும்னு நம்ம ஜபிக்க முடியும். இல்ல நாங்கெல்லாம் பரிசுத்த வாட்டி தான். நான் ஒரு முறை என்னுடைய உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் சிஎஸ்எஸ் சபையில் முக்கியமான நபர். அவங்க சண்டே செக்ரட்டரி. நாட்டேர் இல்லைன்னா அவங்க தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. நல்ல கவனிக்கணும், பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ அவர்கள் வயசாகி மரண தருவாயிலே பெட்டில் இருக்கிறாங்க. பெட்டில் இருக்கும்போது எனக்கு ஆள் சொல்லி விட்டாங்க, அவனை பார்க்கணும். நான் அப்போ தான் ஊழியத்துக்கு புதுசாக வந்திருக்கேன், அவனை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி நான் போனேன். பக்கத்தில் ஒரு ஸ்டூல் உட்காருன்னு சொன்னாங்க. இவங்க படுத்துருக்குறாங்க. இவங்க சொல்றாங்க, டேய் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப பிசாசு சொல்றான் நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். அதுக்குள்ள தகுதி உணவு கிடையாது, நீ நினைச்சுக்கிடுது பெரிய மண்ணாங்கட்டின்னு. ஸோ அப்படி கிடையாது, நீ பாதாளத்துக்கு தான் போவாய். பிசாசு சொல்றான். எனக்கு பயமா இருக்குடே, எனக்கும் புதுசு. இதுக்கு என்னடா யார் வாயிலிருந்து என்ன வார்த்தை கேட்கிறோம் நம்ம, எனக்கு புரியல. சரி எல்லாம் கேட்டேன். பொதுப்படையாக ஒரு ஜோம் பண்ணிட்டு ஏதோ சொன்னேன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், ஆமாம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கறது கிடையாது, அதனால நான் சிக்ஷை கொடுத்துருக்கிறேங்கிறார். அது இன்னொரு இஷ்யூ. நான் சிக்ஷை கொடுத்துருக்கிறேன், அதில் சிக்ஷை எல்லாம் முடிச்சுட்டு போவாங்க. ஓகே, மனசில் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை இப்படி நான் ரொம்ப வருஷத்துக்கு ரைட் வெரி நியர் இப்போ சமீபத்தில் ஒரு சபையில் நான் செய்தி பேசிகிட்டு இருந்தேன். அந்த செய்தி பேசுறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் தந்திருந்தார். என்னன்னா, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உணர்வு வந்துருது. அடுத்தது எனக்கு அழைப்பு வந்தோடனே நான் அந்த சபையில் அதன் அடிப்படையில் நான் பேசினேன். அதாவது காலமெல்லாம் மரண பயத்தினாலே விடுதலை அடிமைப்பட்டவர்களை விடுதலை பண்ணும்படி இயேசு சிலுவையில் மரித்தார் இல்லையா, அந்த 2 இணை வசனம். அதை சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னேன். விசுவாசிகள்னு சொல்றாங்க, ரொம்ப வருஷம் சபைக்கு வந்து போறாங்க, இன்னும் மரண பயத்திலே இருக்கிறார்கள். நான் இப்படியே சொன்னேன், சரியா? இன்னும் மரண பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர். என்னைக்கோ ஒரு நாள் பயம் வந்து போச்சுன்னா வேற விஷயம், இது ஓயாம பயமா இருக்குன்னா என்ன சொல்றது? ஸோ இதை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே அன்னைக்கு அந்த சபையில் பாஸ்டர் கிடையாது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து நடத்திட்டு ஏதாவது ஜோமனை வந்தாங்கன்னா ஜோமனி அனுப்பிடுங்க அப்படின்னாரு. சரி, முடிஞ்ச உடனே வந்தாங்க. அந்த சபையில் உள்ள சீனியர் விசுவாசிகள் 2 பேர். அந்த அம்மா ஒரு அம்மாட்ட கேட்டேன், உங்களுக்கு எதுக்குமா ஜோம் பண்ணோம்? கேட்கறது இல்லை தான், அன்னைக்கு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு மரண பயம் பாஸ்டர். எப்படிங்க? எனக்கு மரண பயம், எனக்கு சமாதானம் இல்லை, பயமாக இருக்குது. நானும் கொஞ்சம் திகைச்சு போனேன். ஒரு சீனியர் விசுவாசி சொல்கிற வார்த்தையா இது? சரி, எப்படியோ அவங்களுக்கு சில வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணேன். அடுத்தது ஒரு பொம்பளை, அடுத்தது ஒரு அதுவும் ஒரு சீனியர் தான், எபோவ் 50 தான், 50க்கு மேலே வயசு. அவங்கள்ட்ட கேட்குறேன், இவங்க தனியாக தான் கேட்டேன், உங்களுக்கு எனக்கு சாவு பயமாக இருக்கு பிரசங்காரு, எனக்கு மரண பயமாக இருக்கு. சாவுனா சாக வேண்டியது, எனக்கு பயப்பட என்னதுக்கு இல்லையா? சாவு வந்தால் ஆண்டவர் எடுத்துக்கிட்டு இல்லை கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு கடமை இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன்னா கேட்கலாம், அது வேற விஷயம். இதுக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா, புரியுதா? பல வருஷம் விசுவாசிங்க டான்ஸ்லாம் எடுத்திருக்கு, கை காலெல்லாம் உதறது, இந்நிலைமை தலை இப்படி நம்ம இருக்கப்படாதுல்ல. அதனால தான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்னு கவனிச்சு பாருங்க தயவு செய்து. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் அடைகிற எல்லாத்தையும் விட்டுட்டு போனோங்க. இங்கே யாரும் கூட்டணியாக வரல, தனியாக தானேங்க வந்தோம். போகும்போது கூட்டணியாக போக போகிறதில்ல, தனியாக தானே போக போகிறோம். கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்னாடி தானே நிற்கணும். அப்போ எப்போதுமே அந்த உணர்வு இருக்கட்டு. இந்த உலகம் சொந்தம் இல்லை, இந்த மரபு சொந்தம் இல்லை, இங்கே உள்ள சூழ்நிலை எனக்கு சொந்தம் இல்லை, தேவன் எனக்கு சொந்தம். அப்போ அவரே பார்த்தனால தான் எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி ஓடு? யாரை பார்த்து ஓடு? உண்மை சொல்லணும். பாஸ்டர் பிரசங்க மாறாகி எங்களை பார்த்து உங்களை ஓடனாங்க நான் சொல்ல மாட்டேன். அல்ல இல்லையா? முதலாவது மாதிரி இயேசு. நான் உங்களுக்கு அது யோவான் 13:15 நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன்னு சொல்லுவார். என் மாதிரிபடி செய்கிறவன் பாக்கியவான். 1 பேதுரு 2:21 அது என்ன சொல்லுது? அவருடைய அடிச்சோடுகளில் நடந்தவருடைய மாதிரி. 1 யோவான் 2:6 அவர் நடந்தபடியே நடக்கும்படியான மாதிரி. அப்போ இயேசு தான் மாதிரி. அதுக்கு அடுத்தது அப்போஸ்தலர் மாதிரி. யாருக்கு மாதிரி?
அது பிலிப்பியர் 3:17-18 படிச்சுட்டு போனா, சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவர்களை மாதிரியா நோக்கங்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், வைத்து பிழைப்பினால் வயிறு தேவன் வயிறு பூமிக்குரலை சிந்திக்கிறார்கள். அவருடைய மகிமை லட்ச நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இயேசு ரட்சகர் அவரை பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு பாய் மாற்றி அமைப்பார். அப்போ அடுத்த மாதிரி அப்போஸ்தலருடைய மாதிரி அல்ல, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரி. அப்போ இயேசுவின் மாதிரி அப்போஸ்தலர் மாதிரி எங்களை மாதிரியா சொல்ல நாங்கள் தயாரா இல்லை. பவுல் சொன்னார் என்னை மாதிரியா பின்பற்றுங்க, அவருக்கு அந்த அனுபவத்தை கொடுத்திருந்தார். நான் தயாரில்லை. ஆகவே எங்களையோ மாதிரியா பார்க்க முடியாது. நாங்கள் மாதிரியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாங்கள் தாறுமாறாக நடக்க முடியாது. மந்தைக்கு மாதிரியாக கண்பாணியை செய்யுங்கள், அந்த பொறுப்பு இருக்கு. அப்படி செஞ்சாதான் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது ஆடாத கிரீடம் கிடைக்கும். அப்ப நாங்க மாதிரி காட்டணும். இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஆனா நீங்க ஆண்டவரையும் அப்போஸ்தலரையும் மாதிரியாய் பார்க்க கற்றுக்கொள்ளணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, பல சந்தர்ப்பத்தில் இது எரர். அவர் விழுந்தாருன்னா இவங்களும் விழணுமா? அவர் இந்த இடத்துல விழுந்தாரு, நம்ம பார்த்து போகணும் அப்படிங்களா செய்யணும்? இல்லை, அவர் இதில் விழுந்து தான் போனார். நானும் கொஞ்சம் விழுந்தது. ஏன்னா எங்கள் பாஸ்டர் விழுந்தா நான் விழப்படாதா? என்ன அது எங்கள் பாஸ்டர் விழுந்தா நான் விழப்படாதாங்கிறது தப்பு. அவர் இப்படியெல்லாம் தப்பு நியாயம் பேசுகிறாங்க. அதனால தான் சொல்கிறோம், எங்களை பார்க்க வேண்டாம், இயேசுவை பாருங்க, அப்போஸ்தலரை பாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மாதிரியாக இருக்கணும், இருக்க பிரயாசப்படுறோம். ஆனாலும் மனுஷர்கள் தான் இல்லையா? எங்களுடைய பூரணர்கள் நாங்கள் சொல்லலை, நாங்களும் குறைவுள்ளவர்கள் தான். ஆகவே இந்த அப்படி நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்லுகிறேன், நீங்க நான் நிறைய சபையில நிக்கிறவன், எங்க சபை மாதிரி இப்படி, எங்க சபை பாரம்பரியம் இப்படி. பரலோக ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட பாரம்பரிய வழக்கம் எல்லாம் அங்க கிடையாதுங்க. அவர் பரிசுத்தர், உங்களை அழைச்சவர், அவர்கிட்ட இருந்தா அவர் இருக்க இடத்துல இருக்கலாம். இல்லையா? அல்ல, அது நீங்க எந்த சபையில் இருந்தாலும் சரிதான், அவரை தான் முன்னிறுத்தணும். அதனால தான் நாங்கள், அதனால தான் எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் சபையானது சீர்திருந்தணும். பரிசுத்தவான்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், ஆமா என்கிற 5 விதமாக ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். அது மனுஷருடைய சூது. ஏன்னா மனுஷர்கள் பல கட்டுக்கதை பேசிடலாம்ல. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அலைபட்டு தெரியாம அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களா எப்படி இருக்கும்படி சபையை வைத்தார். அப்ப சபையில இயேசு தலைவர், அவர் மணவாளன், அவர் பிரதான அப்போஸ்தலன், அவர் பிரதான ஆசாரியர், அவர் பிரதான மேய்ப்பர் இல்லையா? அவரை முன்னால வைக்கிறோம். நாங்களும் அவர், எங்களுக்கும் அவர் தான் பிரதான மேய்ப்பர், அங்க வைக்கிறோம். அவரே எல்லாரும் பார்த்து ஆமா முன்னால போறவர்கள் முன்னால போவ, கொஞ்சம் பிந்தி வருவாவ இல்லையா? முந்தி போற வீச்சில் அவளை பிந்திடுவாங்களாம், முந்திரவர் எல்லாம் மாறுமா? அதை பார்த்து நம்ம ஓடிக்கிடணும். இதை படிக்கணும். தயவு செய்து நீங்கள் சந்திக்க போற ஆண்டவர் எவருக்கு முன்பு நிற்பீர்கள்? வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்கிறவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாம பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் அறிக்கை பண்ணது நாங்க கிடையாது, பிஷப் மாதிரி கிடையாது, ஸ்தாபன தலைவர்கள் கிடையாது. எல்லாரும் நாங்கள் ஓப்பனா சொல்லிடுவோம். நாங்களும் வரிசையில கையை கட்டி தான் நிற்கணும். அல்ல இல்லையா? எங்களை பற்றி ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு? அல்ல இல்லையா? ஆமா, அவர் தானே சொல்லணும். வசனத்தில் நடந்தாய், உண்மை உள்ளத்தை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, இது மாவட்ட சந்தோஷத்தில் பிரவேசிப்பீன், அவர் சாட்சி சொல்லணும். இங்க வந்து மரண வீட்டுல எல்லாம் சாட்சி சொல்லுவோம், சாட்சியா இருக்கணும், சாட்சி சொல்லட்டு. ஆனா இதை விட மேலான ஒரு சாட்சி இயேசு சொல்லலன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அல்ல இல்லையா? இது அரசியல் சாட்சியில முடிஞ்சிடும். அந்த உணர்வு நமக்கு வேணும். அப்படி நடந்து பழவுங்க. ஏன் நமக்கு தேவனோடு சஞ்சரித்தான் பாருங்க, அவன் எடுத்துட்டு போயிட்டார். நீங்களும் நானும் இயேசுவோடு சஞ்சரித்தா தானே எடுத்துட்டு போக முடியும். நம்ம எடுத்துட்டு போறது யாரு? பிஷப் மாரா? ஸ்தாபன தலைவர்களா? பாஸ்டர் மாரா? இல்லையே. அவர் பிலிப்பியர் 3:21 அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு மறுரூபப்படுத்துவார். அப்ப நம்ம அழைத்து கொண்டு போக வருகிறவரும் அவர் தான். நியாய தீர்ப்பு செய்யணும்னாலும் அவர் தான் செய்யணும். கீரியைக்கு தக்க பலன் கொடுக்கணும்னாலும் அவர் தான் பலன் கொடுக்கணும். அப்ப இயேசு தானே பார்க்கணும். இந்த விழிப்புணர்வு இருக்கட்டும். நீங்க எந்த சபையிலையும் ஸ்தாபனத்திலையும் சங்கத்திலையும் இருங்க, அதுக்குள்ள நான் வரல, அதை பற்றி நான் பேசக்கூடாது. இயேசுவின் பூரணம் மகிமையை, அதாவது 2 தெசலோனிக்கேயர் 2:12 தானே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. என்ன புரிஞ்சுங்க? இயேசுவை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தாருன்னு பேதுரு சொன்னாருங்க. அந்த மகிமை ஏறக்குறைய அதுபோல ஒரு மகிமை நமக்கு கொடுக்கும்படி நம்ம அழைத்திருக்கிறார். பிலிப்பியர் வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனையும் என்னோட கூட உட்காரும்படி செய்வேன். அந்த ஜெயங்கொள்ளுதல் அதான் 3:5 ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம்னா மகிமைன்னு அர்த்தம். மகிமை முதல்ல ஒரு ஒளி உடை கொடுத்திருந்தார். தேவன் ஒளியை உடைய அணிந்திருக்கிறார். சங்கீதம் 104:2 அதே உடைய மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். தேவ
தூதர்களும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சு விட்டினார். அதை இழந்துட்டான், ஆதாம் ஏவாளை இழந்தாச்சு. மீண்டும் அதை அவர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப கிரியைக்கு ஏற்ப பலனை கொடுக்கும்போது, அதாவது 1 கொரிந்தியர் 15 40 41 42 சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு, வித்தியாசமான மகிமையா இருக்கு. சிலரை பார்த்தா சூரியனை போல இருக்கிறார்கள் எங்கே பரலோகத்தில், சிலரை பார்த்தா சந்திரன் மாதிரி இருக்கிறார்கள், சிலர் டியூப்லைட் மாதிரி இருக்கிறார்கள், நிறைய பேர் மண்ணெண்ண வழக்கு மாதிரி இருக்கிறார்கள், நிக்கட்டா இருக்கட்டா போட்டான்னு இருக்கிறார்கள். அது அவருடைய கிரியை கர்ப்பம் இருக்கும். சரிதானே? கிரியை கர்ப்ப பலன், கிரியை கர்ப்ப வித்தியாசமான மகிமை. அப்போ உச்சகட்ட மகிமை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை. அந்த மகிமை அடைகிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கலாம். அது ஜெயங்கொள்ளுதல் ஒரு வார்த்தை இருக்கு, அது சொன்னா நல்லா இருக்கும். ஜெயங்கொள்ளுதல் ஜெயங்கொள்ளுதல்னு என்னத்தை இல்லாமல் ஆளுவா பேசிட்டு இருக்காவ போண்டாம். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை உலகத்தை ஜெயிக்கிறது. 15:19 யோவான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடினாலே பகைத்தது அல்ல. அப்ப உலகத்துக்கு சரணடையாம இருப்பது, அது யாக்கோபு 1:28 உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தி. 1 யோவான் 2:15 உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள், பிதாவின் அன்பு கிடையாது. யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு பகை. அப்போ உலகத்துக்கு சரணடைகிறது. உலக ஆசீர்வாதம்னு சொல்லி பண்றவன் எல்லாம் தாளில் பரலோகத்துக்கு போக முடியாம செய்யறான், மகிமை இழக்கும்படி செய்யறான். இதெல்லாம் அழிவுக்குரியப்பா. கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கணும், அதுக்குரிய காரியங்கள் அத்தியாவசியம் வேணும். எங்களுக்கு உள்ளான மனுஷன்ல நாங்க பலப்படுறதெல்லாம் கவனமா இருப்போம். பரிசுத்தத்திலே, நீதியிலே, உள்ளான மனுஷன்ல நாம் தேவ சாயலிலே பூரணம் அடைதல் இல்லையா? தேவ சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடையணும்னு 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது. அது இயேசுவின் மகிமை அடைகிறது. அப்ப அதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் நமக்கு பிரதானம். இங்க உள்ள படம் அம்படம் கண்ணை மூடனான காலையில முழிச்சாதான் உண்டு இல்லையா? உண்மை இல்லையா? இதெல்லாம் விட்டுக்கிட்டு அது சொல்லுது 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாயின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனம் சாந்தத்தை அன்பையும் பொறுமையும் நாடு, குணங்களை நாடு இல்லையா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறதுலாம் சொல்லியிருக்கு. உண்ண ஒடுக்க வரதால் போதும்லாம் சொல்லிட்டு வந்து நீ குணங்களை நாடுப்பா, இது பூரண சற்குணத்தை நாடு, அதுதான் நித்திய ஜீவன்ல நம்மோட கூட அந்த குணத்துக்கு ஏற்ற மகிமை கிடைக்குமா. அந்த மகிமை அது 19:8 வெளிப்படுத்தல பரிசுத்தவங்களுடைய நீதிகளைன்னு சொல்லியிருக்கு, இங்கே குணம்னு சொல்லியிருக்கு. குணத்தினுடைய தன்மைக்கு ஏற்பதான் இந்த மகிமை. 2 குணம் இருக்கு, நற்குணம் துர்க்குணம். நற்குணங்கள் வந்தா மகிமை, துர்க்குணம் வந்தா அந்தகாரம். சரிதானே? இப்படி 2 விதமான கனிகள் இருக்கிறது. அதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் நமக்கு பிரதானம். ஒன்று முடிக்கிறேன், ஒரு விஷயம் வருது. இந்த ஜெபம்னு சொல்லி ஒரு விஷயம் அடிக்கடி நிறைய கேட்குறோம். ஜெபம் ஆனால் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஜெபிக்கணும். பொதுவாக ஜெபம்னு சொன்னோடனே நமக்கு பியா போகணும், நோய் போகணும், பிரச்சனை தீரணும், கடன் தீரணும், இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கு இல்லையா? ஜெபம்னு சொன்னாலே நமக்கு என்ன வேணுமோ அதான் ஐயான்னு பிச்சைக்காரன் கேட்குறான்ல, இதுதான் ஜெபம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நெவர், தயவு செய்து விட்டுருங்க. ஜெபம்ங்கிறது நம்முடைய மனம் தேவனோட இணைக்கப்படுற விஷயம், நாம் தேவனுக்கு உகந்தவர்களா வாடுற விஷயம். உண்மை சொல்றேன், நம்ம உலகத்தில் வாழ்றோமோ வாழாத போறோமோ அதை பற்றி தேவன் கவலைப்படல. என் மனம் அவனோட இணைக்கப்படணும், அவன் எனக்கிட்ட வந்து சேர தகுதி அடையணும். இதுதான் அவருக்கு பிரச்சனை. நமக்கு உலகத்தில் உள்ள பிரச்சனை பெரிய காரியமா இருக்கு. அவருக்கு என் பிள்ளை ஏன் சாயல் அடையலையே, குணத்தை அடையலையே, எனக்கிட்ட வர தகுதி அடைய, அவர் அதுதான் பார்க்காரு. அப்ப ஜெபத்தில் அதனால்தான் நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? பரமண்டலங்கள் பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது பூமியிலேயும் என் வாழ்க்கையிலையும் முதல்ல செய்யப்படுது. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு வேண்டிய தாராளம் கீழே தான் வரும் முதல்ல. அப்ப நமக்கு தேவனுக்கு உகந்தவர்களாய் மாறுவதுதான் நிறைய வசனங்கள் இருக்கிறது எல்லாம் வரும். ஆமா, மாறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லனா அதுவரை காத்திருக்காரு. நீங்க எத்தனையோ பிரச்சனை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணாலும் அவரை கண்டுக்கிட்டதே கிடையாது. முதல்ல நீ குணப்படு, நீ சரிப்படு, நீ எனக்கு உகந்தவர்களா மாறு, என்னட்ட வர அதை முதல்ல வரட்டு, அது பிறகு பார்க்கலாம். இப்ப ஏதோ ஜோரம் தண்ணியும் கிடைச்சது இல்லையா, அதுல கடை போ. இப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால இந்த மாதிரிப்பட்ட ஜபத்தை விட்டுட்டு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அவர்கிட்ட கேளு, உமக்கேற்ற உமக்கு சித்தமான உம்முடைய பரிசுத்த, இப்படியே நீங்க பழகி போனீங்கன்னா மற்றவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 6:33 மற்ற கூட கொடுக்கப்படும். இது நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம், புரியுதுல்ல? தயவு செய்து தேவ சித்தம் தேவராஜ்யம் தான் மறு தேவராஜ்யத்து நீதியையும் தேடுறது. ஏன்னா பரிசுத்தாய் பரலையே, என் குணம் சரியில்லையே, நான் முடிக்கணும். உதாரணம் வருது, ஒரு சபையில் நான் பிரசங்கத்துக்கு போனேன். அதுக்கு முன்னால கொஞ்சம் 2-3 நாள் உபவாச ஜெபம் நடந்திருக்கு அந்த சபையில். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம சாட்சி சொல்லு. என்ன சாட்சி சொல்லுன்னா, நான் இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டேன். என்ன கலந்து கொண்ட போது அவங்க சொல்றாங்க, எனக்கு அடிக்கடி இனம் புரியாத ஒரு கோபம் வந்துகிட்டே இருந்து. எப்படியும்
என்னத்துக்கு கோபப்படுன்னு தெரியாது, எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு இது ஏதோ பேக்க ஓத்துறோம் போல இல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், இந்த உபாசபத்தில் ஆண்டவரே இது ஒரு பேக்க ஓத்துறோம் போல இருக்கு, இந்த கோபம் என்னோட்டு போனோம், இந்த எரிச்சல் என்னோட்டு போனோம்னு நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அற்புதமா விடுதலை தந்தாருன்னு சாட்சி சொல்லுது. நமக்கு பே போச்சு, சோக்கைடு தீர்ந்தது, அது தீர்ந்தது, இதுதான் நமக்கு சாட்சி. அங்க வந்த சாட்சியை பார்த்தியா, இப்படி சொல்லணும், எனக்கு குணம் மாறுச்சு, எனக்கு பரிசுத்தாய் கிடச்சி, புதிய ஆவியின் கனிகள் வந்திருக்கு, பரலோக தரிசனம். ஏதோ சபையில காண இல்லையே, மண்ணில் கொண்டு வச்சது தான் எல்லாருக்கும் வேணும், அதுதான் சாட்சி. விண்ணுக்கு போறதை பற்றி நமக்கு சாட்சி இல்லை. இப்படி இருந்தா வருகை போறது அப்படி, இங்கே லட்சணம் இப்படி இருக்கு, பிறகு எப்படி போறது? சரி, அன்புக்குரிய பிள்ளைகளே, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தலா இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம், சொந்த ஜனமோ அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா எத்தனை விஷயத்தை பார்க்கணும் இல்லையா? ஓரளவு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.